தலைமை தாங்கி தூத்துரையாற்றி சென்ற தந்தை சகாயதாசு அவர்களே, இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் அழகை ஜே.பி. சிங் அவர்களே, வரவேற்று அமர்ந்திருக்கும் வட்டார அறப்பணி பேரவை துணைத் தலைவர் வி. அகஸ்டின் அவர்களே, இங்கே மற்றும் இங்கே சிறப்பு ஆற்ற வந்திருக்கின்ற அருட்தந்தை கிளாரட் அவர்களே மற்றும் சிபிஐ மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சி பிரமுகர்களே மற்றும் சிறப்பு ஆற்ற வந்திருக்கின்ற தஞ்சை விடுதலை வேந்தன் அவர்களே, பார்வையாளர்களே, காவல்துறையினரே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளியாக அமைந்த நாள். உலகத்தில் எந்த ஒரு இனமும் படாத பாடுகளை நம் தமிழினம் பெற்றிருக்கின்றது. ஒரு 60 ஆண்டுகால போராட்டத்தில் 25 ஆண்டுகால அறவழி போராட்டத்தை கொடூர ராணுவத்தின் மூலமாகவும் தன்னுடைய சிங்கள இனவர்களின் மூலமாகவும் அடக்கி ஒடுக்கி இனி அறவழி போராட்டம் என்பதே செவிடன் காதில் ஊழிய சங்காக ஆகி போன ஈழத்திலே தந்தை செல்வா அவர்கள் இனி அடுத்த கட்ட போராட்டத்தை இளைஞர்கள் கையில் கொடுக்கிறேன் என்றார். அன்று இளைஞராக இருந்த தமிழகத்தின் மக்கள் இன்று உயிராக நேசிக்கின்ற தமிழகம் மட்டுமல்ல, உலக தமிழர்கள் அனைவரும் தமிழருக்கு பெருமை சேர்த்து வருகின்ற அண்ணன் பிரபாகரன் தலைமையில் ஒரு படை அமைத்து ஈழத்திலே என் தமிழ் பெண்களை ஈவு இரக்கமின்றி கற்பழித்த கயவர்களையும் என் தமிழ் மக்களை தமிழ் இறைச்சி விலைக்கு கொடுக்கப்படும் என்று கடைகளிலே விட்ட சிங்கள ராணுவ வீரர்களை அதே நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்றார் மாவோ. அதன் அடிப்படையிலே சிங்கள ராணுவம் என்ன ஆயுதம் எடுத்து தமிழர்களை ஒடுக்கியதோ அதே போல் ஆயுதத்தை எடுத்து தமிழன் சிங்கள ராணுவத்தை அழித்தான். உலகம் முழுவதும் தமிழருடைய வீரம் பறைசாற்றிக் கொண்டிருந்தது. உலகம் முழுவதும் தமிழருடைய வீரத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். உலகிலேயே தமிழர்கள் வீரமிக்கவர்கள். தமிழர்கள் கடற்படை, ராணுவ தரைப்படை, விமானப்படை என்று முப்படைகளை அமைத்து எந்த ஒரு நாட்டின் உதவியும் இல்லாமல் நடத்தி சாதித்து வந்தவர்கள். உலகில் இதுவரை எத்தனையோ விடுதலை போராட்டங்கள் நடந்திருக்கலாம், எத்தனையோ விடுதலை போராட்டங்களை வென்றிருக்கலாம், எத்தனையோ நாடுகள் விடுதலை போராட்டங்களின் மூலம் தன்னுடைய சுதந்திரத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் எந்த நாட்டிற்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய வல்லரசு. ஆனால் இங்கே தமிழகத்திற்கு பின்னால் மட்டும் அனைத்து வல்லரசுகளும் தங்களுடைய போட்டி பொறாமைகளை மறந்தவர்கள் ஒரு சேர கை சேர்த்தனர். சிங்கள ராணுவம் தனியாக எதுவும் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து நயவஞ்சகமாக 9 மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் இணைந்து எம் தமிழ் இன மக்களை கொண்டோரை அழைத்தது. உலகிலே எங்கேயும் நடந்திராத பேரவலம் வியட்நாம் விடுதலை போராட்டம் நடைபெற்ற போது வியட்நாம் எதிராக ஒரு 9 வயது சிறுமி ஆணையற்று அமெரிக்கா விமானங்களின் குண்டுவீச்சை கண்டு பயந்து ஓடிய ஒரு புகைப்படத்தை ஒரு நாளிதழில் வெளிவந்ததை பார்த்து உலகமே கொந்தளித்தது. வியட்நாம் மக்கள் கொந்தளித்தனர். வியட்நாமிற்கு விடுதலை கிடைத்தது. ஆனால் என் சகோதரி இசைப்பிரியா சிங்கள ராணுவத்தினால் ஈவு இரக்கமின்றி தன்னுடைய துணிகளை களைந்து ஒரு பத்திரிகை துறையில் இருக்கின்ற இசைப்பிரியா அவர்களின் உடலில் ஒவ்வொரு துணியாக அமிழ்த்தி அந்த பெண்ணை கற்பழித்து சீரழித்து பின்னர் சுட்டுக் கொண்டனர் இனவரியர்கள். செத்த பிணத்தை கூட கற்பழித்த இனவரியர்கள். கற்புக்கரசி கண்ணகி பிறந்த தமிழ்நாட்டில் இறந்த பின்னும் கற்பை காப்பாற்ற முடியாத நிலையில் இன்று தமிழர்கள் வேதனைப்பட்டார்கள். முள்ளிவாய்க்கால் சம்பவத்தை நாம் நினைவு கூட கடமைப்பட்டுள்ளோம். இந்திய சர்வாதிகார அரசு அன்று இந்தியாவில் ஜனநாயகம் என்பது கெட்டு போயிருந்தது. இந்தியாவின் பாராளுமன்ற தலைமையிலான காங்கிரஸ் அரசின்
வாக்குகள் என்ன வெற்றி முடிவுகள் அறிவிக்கப்பட்டவுடன் சோனியாவின் நண்பர் ராஜபக்சேவுக்கு சந்தோஷம் பீரிட்டுக் கொள்கிறது. இந்தியாவில் மீண்டும் நம்முடைய அரைக்கர்கள் கூட்டத்தின் ஆட்சி வரப்போகிறது. எனவே 500 சதுர மீட்டர் பரப்பளவில் பாதுகாப்பு வளையம் என்ற சர்வதேச அரங்கில் சுட்டிப்பு காட்டப்பட்ட இடத்தில் சுமார் 70,000 தமிழர்கள் இருந்தார்கள். பாதுகாப்பு வளையத்தில் ஒரு அரசு துண்டு போடக்கூடாது. ஆனால் அதையும் தாண்டி 500 சதுர மீட்டரில் 70,000 மக்கள் சுருக்கப்பட்டார்கள். அந்த 70,000 மக்களில் 2 நாட்களில் உலகத்திலே தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளை வீசி 70,000 மக்களை கொன்றளித்தார்கள். இன்று உலகம் முழுவதும் எம் தமிழ் மக்கள் 3 லட்சம் தமிழர்கள் செத்தமின்னதால் இன்று உலக அரங்கில் சர்வதேச அரங்கில் தமிழர்கள் மீதான ஒரு இரக்கம் தோன்றியிருக்கின்றது. இன்று சர்வதேச விசாரணை நடத்த வேண்டிய அளவிற்கு இன்று ஐக்கிய நாடுகள் சபையாக இருந்தாலும் சரி, சர்வதேச மன்னிப்பு சபையாக இருந்தாலும் சரி, சர்வதேச மனித உரிமை கவுன்சில்களையும் தீர்மானங்கள் நிறைவேற்றும் சூழ்நிலைக்கு தரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நம்முடைய லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும்? உலகத்தில் நடந்த பேரவலம் உலகத்திலே போல எந்த விதமான பேரவலமும் எந்த ஒரு இனத்திற்கும் நடந்தே கிடையாது. ஆனால் வாய்மொழி மௌனியாகவும் தமிழினம் இருக்கின்றது. காரணம் என்ன? சீரளமாக நாம் இருக்கின்றோம். இன்று அவனுக்கு நடந்தது என்றால் நாளை நமக்கு நடக்கும். எங்கோ ஒரு மூலையில் உன் மனம் குறைத்தால் நீயும் தோழனை என்றால் செய்துவிடலாம். ஆனால் நமக்கு எங்கே குறைக்கிறது? பாலஸ்தீனத்திலே ஒருவன் கொலை செய்யப்பட்டால் இங்கே நாம் தூக்குதல் இருக்கிறோம், இங்கே நாம் போராட்டம் நடத்துகிறோம். ஆனால் 16 மைல் தொலைவில் இருக்கின்ற ஈழத்திலேயும் தமிழ் உறவுகள் கொலை செய்யப்பட்ட போது நாம் என்ன செய்தோம்? நாம் தமிழர் 8 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருந்து நாம் காக்க தவறிவிட்டோம். நாளை நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் யார் நம்மை காப்பார்கள்? நமக்காக பேச எந்த நாடு இருக்கிறது? இது தமிழருக்கு தமிழ் இல்லாத நாடுகள் இல்லை, தமிழ் மாறாத நாடுகள் இல்லை. ஆனால் தமிழருக்கு என்று ஒரு நாடு இல்லை. தமிழுக்கு ஒரு நாடு இருந்திருந்தால் முல்லைப்பெரியாறு பிரச்சனை வந்திருக்காது. சர்வதேச அரங்கில் முல்லைப்பெரியாறு பிரச்சனை பேசப்பட்டிருக்கும். ஆனால் அந்த நிலைமை இல்லை. தமிழகம் தனி நாடாக வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதை தன்னுடைய திட்டமிட்டு இந்திய அரசும் இலங்கை அரசுமாக திட்டமிட்டு தமிழக நாட்டை சிதைத்தது. 25 ஆண்டுகள் தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஒரு தனி அரசு ஈழநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. காவல்துறை, நிர்வாகம், நீதித்துறை அனைத்து துறைகளையும் விடுதலை புலிகள் கட்டமைத்தார்கள். இன்று தமிழர்கள் வேதனைப்படுகிறார்கள். விடுதலை புலிகள் இல்லையே, எங்களுக்கு காவல் யார் என்று வேதனைப்படுகிறார்கள். நான் வெளிநாட்டில் வேலை பார்த்த ஒரே காரணத்தினால் தான் சொல்கிறேன். இங்கு பலர் சொல்வார்கள் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள், நமக்கு என்ன என்று. ஆனால் மாலத்தீவை வேலை பார்க்கும் போது மாலத்தீவில் வசிப்பவர்கள் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி விடுதலை புலிகள் தோற்றார்கள் என்பதல்ல, தமிழனை தோற்கடித்து விட்டார்கள் என்பதுதான். நமக்கு இங்கே நாம் விடுதலை புலிகள் என்று நினைப்போம். ஆனால் உலக அரங்கில் தமிழன் தோற்கடிக்கப்பட்டான் என்றுதான் பேசுகிறார்கள். நீ தமிழன் அல்லவா, நான் தமிழன் அல்லவா? எங்கே ஒரு தமிழன் தோற்கடிக்கப்பட்டால் அது உன்னையும் சேர்த்து தோற்கடிக்கப்பட்டதுக்கு சமம். அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும். இந்த இளைஞர்கள் இந்த இணையதளங்கள் மூலமாக இன்று பல்வேறு கருத்துக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இணையதளம் என்பது யாரும் தடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஊடகம். தமிழ்நாட்டிலும் சரி இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, அந்தந்த கட்சிகளுக்கு ஊடகங்கள் அவர்களுக்கு என்ன செய்தி வேண்டுமோ அந்த செய்தியை மட்டுமே வெளியிடுவார்கள். ஆனால் இணையதளம் என்பது அப்படி அல்ல, ஒரு பரந்த ஊடகம். யாரை வேண்டுமானாலும் எளிதில் எந்த செய்தியும் சென்று சேரும். அதில் 70% இளைஞர்கள் தப்பான காரியத்துக்கு இல்லாமல் ஆக்கப்பூர்வமான உணர்வுபூர்வமான காரியங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். இன்று பலர்ந்த பெரியவர்களை விட இந்த இளைஞர்கள் பலர் இன்று ஈழம், தமிழ் உணர்வு போன்ற விஷயங்களை இன்று தெளிவாக இருப்பதற்கு காரணம் இணையதளம். இந்த இணையதளத்தின் வாயிலாக இந்த போராட்டங்கள் மீண்டும் ஒருங்கிணைக்கப்படும். தமிழீழம் என்பது நமக்கு முடிந்து போவதல்ல. தமிழர்களின் தாகம், தமிழர்களின் லட்சியம் தமிழீழம் தான். இந்த தமிழீழத்தை நாம் வெல்லுவதை நம்முடைய போராட்டம் ஓய போவதில்லை. தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம் காணிக்கையாக்குகின்ற
உரிமைகள் கையிலே தூக்கியது. பூமி கத்தும் காற்றும் மட்டும் கடலும் உனை கண்டு விலகி செல்லட்டும். நீர் என்ன நிலம் என்ன நிலாத முயலென்ன உனை கண்டு கனிகலங்க களமுனைக்கு விரைந்து வா. தடுக்கின்ற தடையெல்லாம் தமிழ்படி ஆக்கிற தம்பியார் தோள்களையும் தட்டி வா. தமிழீழம் காண்போம். நன்றி.